Hello everyone, welcome to free binance signal channel. So இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஐ திங்க் மார்க்கெட் எல்லாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம், ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ மண்டே அண்ட் ஃப்ரைடே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ரேட் பண்ணுறத. ஸோ இன்றைக்கி நாம் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணுன்னு விருப்பமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் ஒரு $10 வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நான் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் திங்க். ஸோ என்னோடய என்ட்ரி பாயிண்ட் ஓகே. பிகாஸ் நான் ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அதான் நான் மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ 27 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி டார்கெட் மட்டும் அச்சீவ் பண்ணால் போதும். ஸோ அதை தாண்டி நம்ம ரொம்ப கூட போகணுமானா தேவையே இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்திருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ 11 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, வின்னிங் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க போகிறோம். ரிப்பிள்லே பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு $5 வைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய என்ட்ரி மிஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி மிஸ் ஆகிருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஸோ ஓகே, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ அவசரப்பட வேணாம். ஓகே, ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடிஎம் சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சிம்பிள். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், ஸோ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரிப்பிள். ஸோ அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இந்த ஏரியாவில். ஓகே, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 5 மினிட்ஸ் போய் பார்த்துடலாம். ஓகே, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஆயிடுச்சு. அண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரீட்ரஸ் எடுத்து போயிருக்குல்ல. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் பாருங்கள். ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அவ்வளோவா நல்லா இல்லை. பட் இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் பாருங்களேன், உங்களுக்கு ஏதாச்சும் புரியும். ஸோ இப்போது ஓகே, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா பொறுமையாக ட்ரேட் எடுக்க போகிறோம், டெய்லி டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகே, 1 மினிட் போயிடலாம். நம்மளாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஓகே ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஒருக்கா கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் மார்க்கெட் என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 1 மினிட் ஒருக்கா போய்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக டைனமிக் எஸ்என்ஆர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ டைனமிக் எஸ்என்ஆர் ஒர்க் பண்ணியிருக்கு.
ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லைக் இதுவுமே ஒரு ரேஞ்சிங்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது நியூ ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறோம், நம்ம வைக்கிற அமௌண்ட்டு தான் இருக்குது, நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் கெயின் ஆகுதா இல்லையான்றது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அனலைசிஸ் நீங்கள் கற்றுக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு லெவல். ஸோ கேண்டில் இன்னும் போயிட்டு ரீச் பண்ணியிருக்கு இப்போ தான். ஸோ வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒருக்கா 5 மினிட்ஸில் போயிட்டு பார்க்கலாம். அண்ட் ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ஏரியா, பட் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா. ஓகே, பிரேக் அவுட் அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறதுனாலும். ஓகே, ஸோ மார்ஜினல் சேஃப்டியோடு போகிறதுனாலும். ஸோ ஓகே, அப் ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இதுக்கடையில் லெவல்ஸ் 5 மினிட்ஸில் இருக்கவும் பார்க்கலாம். ஓகே, ஓவரால் நல்லா போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு 5 மினிட்ஸில். 15 மினிட்ஸில் இந்த மாதிரி போகுது. ஓகே, 15 மினிட்ஸ்லையும் 5 ஓகே போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ஈஸியான கன்ஃபர்மேஷன் நம்மளுடைய ட்ரேட். ஓகே, அண்ட் இந்த வீக்கான கேண்டில் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நாம் இப்போது இந்த வீக்கான கேண்டில் கிட்ட மார்க் பண்ணிப்போம். ஓகே, கொஞ்சம் டச் பண்ணியிருக்கு வீக்கான கேண்டலில். ஸோ அலாட்டாக இருக்கணும் கொஞ்சம். ஓகே, அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஓவரால் அப் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா. ஓகே, எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகுது லெவலில். இங்கே பாருங்கள், ஒரு 3 கேண்டில்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு லெவல்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக இல்லை. அண்டு மேஜராக டவுன் ட்ரெண்ட் தான் போகுது. ஓகே, ஸ்டில் கேப் இருக்குல்ல. ஸோ பாருங்கள், இந்த கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போயுமே கேப்பை ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக பண்ணுறோம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், லெவலை டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறதுனால தான். ஓகே, ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ண இந்த கேண்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸ்டில் இன்னும் கேண்டிலில் பாடி தான் டச் பண்ணணுமே தவிர விக் டச் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராங் மொமெண்டம் சாஃப்ட் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், நம்மளுடைய டெய்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரேஞ்சிங் மார்க்கெட். உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் வச்சு. அண்டு செகண்ட் அதிலே 2வது ட்ரேட் எடுத்துருக்கோம் டெய்லி டார்கெட்.
அண்ட் மூணாவது இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் எஸ்என்ஆர். உங்களுக்கு இது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கோர்சஸில் பார்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் போட்டு விட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் ட்ரேட். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்டில் பின் பண்ணி விடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.